ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு வருமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா கலர் சிவந்ததுக்கு வருமா நான் ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வறுத்த வேர்க்கடலைங்கிறனால இதில் லேட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சையான வேர்க்கடலையாக இருந்தால் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறப்பமே நீங்கள் இதையும் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி சேர்ப்பிங்கன்னா கூட 2 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு நல்லா வதங்கினாலே போதும். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் தேவையான அளவு உப்பு கல்லுப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் இந்த ஸ்டேஜில் குட்டியாக சின்னதாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்துருக்கனால பெருசாக நிறைய ஆட் பண்ண வேண்டாம். சின்னதாக கொஞ்சமாக புளி ஆட் பண்ணாலே போதும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எனக்கு கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா சூடான சாதம் கூட போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி இட்லிக்கு செஞ்சுருக்கனால நான் அன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதை சட்னி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இட்லி தோசை கூட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.